जब लोगों का 3 दिन तक पानी नहीं मिला तो वे चिल्लाने लगे. ஜனங்களுக்கு 3 நாட்கள் வரை தண்ணீர் இல்லாமல் இருந்த பொழுது அவர்கள் கூக்குரலிட்டார்கள். और जरूर जब जरूरत आती है लोग चिल्लाते हैं. அங்கே தேவைகள் வரும் பொழுது ஜனங்கள் கூப்பிடுகிறது உண்மைதான். लेकिन कुलकुलाना गलत हो जाता है. ஆனால் முறுமுறுத்துதல் இருக்கிறதே அது தவறாகிறது. वे अभी 3 दिन के पहले एक बहुत बड़ा चमत्कार को लोगों ने देखा. அவர்கள் இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் 3 நாட்களுக்கு முன்பதாக தான் ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புதத்தை கண்டார்கள். लाल समुद्र को परमेश्वर ने एक रात में 2 टुकड़ा में बांट डाला. தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை 2 பகுதியாக ஒரே இரவிலே பிரித்து விட்டார். लेकिन 3 दिन के अंदर उन सारी बातें उनके दिमाग से हट गई. ஆனால் 3 நாட்களுக்குள்ளாக இந்த எல்லா காரியங்களும் அவருடைய மனதை விட்டு போய்விட்டது. अब वही परमेश्वर को वो दोय दे के पुकार सकते थे. அவர்களால் தேவனை நோக்கி இப்படி கூப்பிட முடிந்திருந்தது. उनकी ताकत को उसके ओर लगा सकते थे. அவர்களுடைய பலத்தை தேவனை நோக்கி கூப்பிடுதலே அவரால் செலவழிக்க முடிந்திருந்தது. परंतु उन्होंने अपने ताकत को कुलकुलाने में खर्चा किया. ஆனால் அவருடைய பலனையோ முறுமுறுப்பதிலே செலவிட்டார்கள். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என் காரியங்களை கவனித்து கேளுங்கள். प्रभु जो ताकत में दिया है, தேவன் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறாரே, उस शक्ति को हम किसके लिए इस्तेमाल करते हैं, ये बहुत जरूरी बात है. அந்த சக்தியை நாம் எந்த காரியத்துக்கு பயன்படுத்துகிறோம் அது முக்கியமானது. और हमारे आंखों में आंसुओं को परमेश्वर दिया है. நம்முடைய கண்களிலே கண்ணீரை தேவன் கொடுத்திருக்கிறார். मैं एक बात आपसे पूछूं, நான் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் கேட்கட்டும். रोना सही है या गलत है? அழுவது சரியா தவறா? लो, रोना सही है या गलत है? அழுகிறது சரியா அல்லது தவறா? आंसुओं का बहाना सही है गलत है? கண்ணீர் சொரிவது, கண்ணீர் சிந்துவது சரியா அல்லது தவறா? हेलो, सही है. क्यों? சரியா அப்படினால் ஏன்? ठीक, सही है, आंख साफ रहता है. நல்லதுதான், கண்ணீர் சொரிந்தால் கண்கள் சுத்தமாக இருக்கும். लेकिन मैं आपको एक बात को बतलाने के लिए चाहता हूं. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்பட்டும். आंसू बहाना, यीशु भी आंसू बहाया. இயேசுவும் கூட அங்கே கண்ணீர் விட்டார். बाइबल बतलाती है यीशु आंसू बहाया. வேதம் சொல்லுகிறது இயேசு கண்ணீர் விட்டார். इसलिए आंसू बहाना गलत नहीं है. இது நிமித்தம் கண்ணீர் விடுதல் தவறு அல்ல. गेत्सेमने बगीचा में प्रभु यीशु मसीह चिल्ला के आंसू बहा के रोया करके इब्रानी के किताब में पढ़ते हैं. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் கண்ணீர் சொரிந்து கண்ணீர் விட்டு 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 அவர் அழுதார், ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். लाजर के कब्र के सामने यीशु रोया करके लिखा है. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லாசருவின் கல்லறைக்கு முன்பதாக இயேசு நின்று அழுதார். और यरूशलेम मंदिर के हालत को देख के यीशु रोया करके लिखा है. இன்னும் பார்க்கிறோம் எருசலேமினுடைய ஆலயத்தினுடைய நிலைமையை பார்த்து இயேசு அழுதார். इसलिए आंसू बहाना गलत नहीं है. இது நிமித்தம் கண்ணீர் விடுவது தவறு அல்ல. लेकिन किसके लिए आंसू बहाते हैं वो उस बात के ऊपर निर्भर है. ஆனால் எதற்காக கண்ணீர் விடுகிறோம் அதுதான் அங்கே முக்கியமானது. ध्यान रखिएगा. கவனித்து பாருங்கள். किसके लिए वो उस ताकत, ये ताकत है. आंसू बहाना एक बहुत बड़ा ताकत है. கண்ணீர் விடுகிறது இருக்கிறதே அது ஒரு பெரிய பலன் நிறைந்த ஒரு காரியம். खास करके महिलाओं के लिए वो आटम बम है. விசேஷமாக பெண்களுக்கு அது ஒரு அணுகுண்டை போலது அந்த கண்ணீர் சொரிவது. கண்ணீர் புகை குண்டல்ல, கண்ணீர் விட்டு ஆழக்குள்ள ஒட்டச்சிருவாங்களாம். आंसू बहा के किसी आदमी के भी आप तोड़ सकते हैं. बहन लोगों को ताकत दिया गया. பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீர் விட்டு 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 யாரையும் உடைச்சு போட்டுருவாங்க அணுகுண்ட போல. उस प्रकार का ताकत रखता आंसू. அப்படிப்பட்ட பலன் உடையதுதான் அந்த கண்ணீர். लेकिन उस शक्ति को किसके लिए तुम इस्तेमाल करते हो इसके ऊपर निर्भर होता है. ஆனால் அந்த கண்ணீர் விடுகிற பலத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம் அங்கே முக்கியம் இருக்கிறது. इस्राएलियों ने चिल्लाया. இஸ்ரவேலர்கள் கூக்குரலிட்டார்கள். 3 दिन के पहले अद्भुत काम को देखा था. 3 நாட்களுக்கு முன்பதாக அற்புதத்தை கண்டார்கள். जो कभी संसार में हुआ ही नहीं था. உலகத்திலே நடைபெற்றிருந்தாத ஒரு அற்புதம். लेकिन 3 दिन के अंदर उड़ गया. ஆனால் 3 நாட்களிலே எல்லாம் மறைந்து போயிற்று. गीत गाया, नाचा. அங்கே அவர்கள் பாடல் பாடினார்கள், நடனமாடினார்கள். सारी बातें भूल गई. எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். अभी वो चिल्लाने के पहले बदले में वो कुलकुला रहे हैं. இப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுவதை விட்டுவிட்டு, கூக்குரலிடுவதை விட்டுவிட்டு இப்பொழுதோ முறுமுறுக்கிறார்கள். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, शक्ति को व्यर्थ खर्चा मत कीजिएगा. பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க,
பலத்தை வீணா செலவழிக்காதீங்க. अच्छा से हिला के कहिएगा, நல்லா குலுக்கி சொல்லுங்க, நல்லா குலுக்கி சொல்லுங்க, பலத்தை வீணா செலவழிக்காதீங்க. अपनी शक्ति को व्यर्थ मत खर्चा कीजिएगा. बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, अगर आपका छुरी या आपका कुल्हड़ ठीक से तेज नहीं किया गया हो, வேதம் இப்படி சொல்லுகிறது, உங்களுடைய கத்தி அல்லது உங்களுடைய கோடாரியானது சரியாக கூர்மைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், ज्यादा ताकतों को करना पड़ेगा. அது கூர்மையாக இல்லை என்று சொன்னால் அதிக பலத்தை செலவிட வேண்டியிருக்கும். मान लीजिए कि छुरी में कोई तेज नहीं है, तार नहीं है, क्या करेंगे? आप काटेंगे, पूरा लगाइए, ताकत खर्चा बेकार कराए, उससे थोड़ा सा आपको उसको तेज करा दीजिएगा, आसान हो जाएगा. நினைத்து பாருங்கள், ஒரு கத்தி மழுங்கலா இருக்கிறது, கூர்மையா இல்லை, அதை போட்டு பலத்தை செலவழிச்சு நீங்க கஷ்டப்பட்டு போட்டு வெட்டிட்டு இருக்கணும். ஆனா கொஞ்சம் கூர்மைப்படுத்தி பாருங்க, அப்படி சாதாரணமா அந்த வேலை நடைபெற்று விடும். एक कुल्हड़ को इस्तेमाल कीजिए, एक पेड़ को काटने में 1 घंटा लगना चाहिए, लेकिन 1 दिन कर देगा. ஒரு மழுங்கலான கோடாரி இருக்கிறது, மரத்தை வெட்ட பயன்படுத்தப்படுகிறது, அது 1 மணி நேர வேலையை 1 நாளைக்கு இழுத்துவிடும். लेकिन 10 मिनट उसको तेज कर देंगे. ஆனால் 10 நிமிடம் செலவழித்து அதை கூர்மைப்படுத்தி பாருங்க. या एक लोहार के पास ले जाके उसको गरम करके थोड़ा पीट के ठीक कर देंगे. அல்லது ஒரு இரும்பு வேலை செய்கிறவனிடத்துல போய் நீங்க அதை கொஞ்சம் தீட்டி விட்டு வாருங்கள், तो आसान हो जाएगा. அது வேலை உங்களுக்கு எளிது. हम अपने जीवन में कई ताकतों को व्यर्थ खर्चा करते हैं. நம்முடைய வாழ்க்கையிலே अनेक பலன்களை நாம் வியர்த்தமாக செலவிடுகிறோம். चाहे आंसुओं की ताकत हो, ஒருவேளை கண்ணீரின் பலமாக இருக்கலாம், बुद्धि की ताकत हो, அல்லது நம்முடைய புத்தியின் பலனாக இருக்கலாம், शरीर की ताकत हो, அல்லது நம்முடைய சரீரத்தின் பலனாக இருக்கலாம். या कोई भी ताकत हो, எப்படிப்பட்ட பலனாக இருந்தாலும் சரி, ताकतों को हम व्यर्थ खर्चा करने के लिए नहीं बुलाए गए हैं. நாம் நம்முடைய பலத்தை வியர்த்தமாக செலவிடுவதற்கு அழைக்கப்படவில்லை. हमेशा हमें सोचना चाहिए எப்பொழுதுமே நாம் நினைக்க வேண்டும், और व्यर्थ खर्चा करने के लिए जगह नहीं देना चाहिए. வீணாக செலவிடுவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. लेकिन मूसा उल्टा में ये परमेश्वर को बुलाया. ஆனால் மோசே அதற்கு எதிர்மறையாக என்ன செய்கிறான்? தேவனை நோக்கி கூப்பிட்டான். लोग खुड़खुड़ा रहे थे, ஜனங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள், लौटने के लिए सोच रहे थे, அவர்கள் திரும்பி செல்ல முயற்சி எடுத்தார்கள். लेकिन मूसा परमेश्वर को और पुकार रहा. ஆனால் மோசேயோ தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். तुरंत परमेश्वर कहता है, உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், देखो, பார், उस पेड़ को देखो. அந்த மரத்தை பார். और उसको देखा, அவன் அந்த மரத்தை பார்த்தான். उसके अंदर एक प्रेरणा आया. அவனுக்குள்ளாக ஒரு பெரிய உற்சாகம் கடந்து வந்தது. 25 पद को पढ़िएगा. 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहाँ पर एकदम साफ तौर से एक बात को परमेश्वर दिखा रहा है. இங்கே மிகவும் தெளிவாக தேவன் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். क्या है? என்னது? एक पेड़ को दिखा रहा था. ஒரு மரத்தை ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருந்தார். जब परमेश्वर को और उसने पुकारा, மோசே தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, परमेश्वर के पास उपाय है. தேவனிடத்திலே வழி இருக்கிறது. वो कुलकुलाया नहीं, அங்கே அவன் முறுமுறுக்கவில்லை. लोग कुलकुलाए, उनका आंख बंद हो गया. ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், அவனுடைய கண்கள் அங்கே குருடான நிலைமையில் ஆயிற்று. एक और बात को मैं कहने के लिए चाहता हूं, இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். कुलकुलाने वाला का आंख बंद रहता है, முறுமுறுக்கர்களுடைய கண்கள் மூடியே இருக்கிறது. वो कुछ भी देख नहीं पाता है, அந்த அவர்கள் எதையும் பார்க்க முடியாமல் இருப்பார்கள். वो किसी भलाई को नहीं देख पाता है, அவர்கள் நன்மையையும் பார்க்க முடியாது. आने आगे उसके लिए जो सहायता करने के लिए जिसको परमेश्वर ने ठहराया उसको देख नहीं पाता है. அவர்களுக்கு உதவி செய்ய யாரையெல்லாம் ஆண்டவர் நியமித்து இருக்கிறாரோ அவர்களையும் இந்த ஜனங்களால பார்க்க முடியாது. घर में आप देखते हैं, நீங்கள் வீட்டிலே பார்க்கிறீர்களா? माँ बाप को देखते हैं कभी कभी, நீங்கள் அப்பா அம்மாவை எப்பவாவது பார்க்கிறீர்களா? कोई भी चीज मिलता नहीं इस घर में कोई भी चीज मिलता नहीं है करके कहने वाला सामने पड़ा रहेगा, दिखता नहीं उसको. யாராவது இப்படி ஒண்ணு கிடைக்கல, ஒன்றுமே பொருளே இல்ல, ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுவாங்க, முறுமுறுப்பாங்கன்னு சொன்னா முன்னால இருக்கிற காரியம் அவர்களுக்கு தெரியாம அவர்கள் குருடா இருப்பாங்க. मैं अपने बाप को शिकायत नहीं करता, लेकिन इस बात को कहता हूं, நான் என்னுடைய அப்பாவை குறித்து ஒரு குறை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். मेरा पिताजी बहुत अच्छा आदमी है, என்னுடைய அப்பா மிகவும் நல்லவர், बहुत सीधा आदमी है, அவர் நேர்மையானவர், मुंह के वचन पर पक्का है,
தன்னுடைய வாயின் வார்த்தையிலே அப்படியே நிற்பார். अपने काम को कभी भी ढीलाई इसे नहीं करेंगे. தன்னுடைய வேலையிலே ஒருபோதும் இழுத்து போட்டு செய்ய மாட்டார். किसी को भी मदद करने के लिए अपना हाथ बढ़ाते हैं. யாருக்கும் உதவி செய்ய தன் கரத்தை நீட்டுவார். जिनको नहीं जानते उनको भी मदद करेंगे. யாரை அறியாமல் இருக்கிறாரோ அவருக்கும் உதவி செய்வார். अगर चोर भी आएगा, चोर को पकड़ेंगे, मिलिट्री आदमी है. யாராவது திருடன் வந்தால் திருடனை பிடித்து விடுவார். ஏனென்றால் அவர் ஒரு ஆர்மியை சேர்ந்தவர். और अच्छा तगड़ा था मेरा पिताजी. என்னுடைய அப்பா நல்ல ஒரு வலுவான சரீரத்தை பெற்றிருந்தார். अगर हमारा मोहल्ला में चोर घुस गया तो हमारा पिताजी जरूर पकड़ेंगे. எங்களுடைய அந்த ஏரியாவில ஏதாவது திருடன் நுழைந்து விட்டால் என்னுடைய அப்பா போய் பிடித்து விடுவார். पकड़ के बांध देंगे, पूरा पीटेंगे. அவரை அந்த திருடனை பிடித்து கட்டி போடுவார். திரும்ப நல்லா அடிப்பார் என்னுடைய அப்பா. लेकिन फिर सब गांव को मसाज करेंगे, तेल लगाएंगे, चाय पिलाएंगे, खाना खिलाएंगे, पैसा देंगे, ये सारे काम करेंगे. திரும்ப என்னுடைய அப்பா என்ன செய்வார், அங்க காயங்கள் எல்லாம் அப்படி தடவி விட்டு எண்ணெய் போடுவார், நல்ல மசாஜ் பண்ணி விடுவார், அப்படியே தேய்ச்சி விடுவார். अच्छा आदमी है, நல்ல மனிதர். लेकिन जब गुस्सा आता है, ஆனால் கோபம் வந்து வருகிற போதோ वो तो बोलते नहीं है, அவர் சொல்லுவதே கிடையாது. गुंगा हो जाएंगे. அவர் அப்படியே ஊமையாகி விடுவார். जब हाँ उनका गुस्सा आएगा, அவருக்கு கோபம் வரும் பொழுது भीतर कुलकुलावट रहेंगे, உள்ளே முறுமுறுப்பு இருக்கும், बाहर दिखाई नहीं पड़ेगा. வெளியே முறுமுறுக்க மாட்டார். ऐसे ही कुछ चीजों को खोजेंगे, सामने रहेगा, दिखेंगे नहीं. ஏதாவது ஒரு பொருளை பாப்பாரு, அப்படியே உள்ள முறுமுறுத்துக்கிட்டு முன்னாலதான் கிடக்கும், ஆனா அது அவருக்கு தெரியாது. इस घर में कहीं भी चीज रखते हैं नहीं जाता है, कहीं இந்த வீட்ல எந்த பொருளுமே கிடையாதா, எங்கேயுமே ஒரு பொருள் இல்லையா? आप अपने जीवन को थोड़ा देखिएगा. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். आपके दिल में हो या दिमाग में, जब कुलकुलाने की आदत आपके अंदर आएगा, உங்களுடைய மனதிலோ அல்லது உங்களுடைய இருதயத்திலோ முறுமுறுக்கிற ஒரு சுபாவம் இருக்கும் என்று சொன்னால் आप कुछ भी देख नहीं सकेंगे. நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. कुछ भी नहीं देखेगा. எதையும் உங்களுக்கு பார்க்க முடியாது. आपके लिए किया हुआ भलाई भूल जाएंगे. உங்களுக்கு செய்யப்பட்ட நன்மையை நீங்கள் மறப்பீர்கள். और आपके सामने की सारी बातें दिखाई नहीं पड़ेगा. உங்களுக்கு முன்பதாக இந்த எல்லா காரியங்களும் தெரியவே தெரியாது. जो आपके लिए भलाई करेंगे उसको भी आप देख नहीं पाएंगे. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறார்களே அவர்களையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். लेकिन उस प्रकार का वातावरण में, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே मूसा को भी 3 दिन पानी नहीं था. மோசேக்கும் 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்தது. और सारे लोगों का जिम्मेदारी उसके हाथ में दिया गया था. மற்ற எல்லாருடைய பொறுப்பும் அவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. परमेश्वर को उसने देखा, ஆனால் தேவனை அவன் பார்த்தபோது उसकी आंखें खुल गई. அவனுடைய கண்கள் திறந்தன. बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, परमेश्वर ने उसको एक पेड़ को दिखाया. தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். न केवल दिखाया, தேவன் காண்பித்தது மாத்திரமல்ல, उसके दिल में एक प्रेरणा को दिया. அவனுடைய மனதிலே ஒரு விதமான உற்சாகத்தை கொடுத்தார். कल मैंने इस बात को जिक्र किया था, लेकिन मैं फिर थोड़ा जोर से बोलने के लिए चाहता हूं. நேற்று இந்த காரியத்தை நான் தொட்டேன், ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் அதை விஸ்தாரமாய் சொல்லுகிறேன். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए. என் காரியத்தை கவனித்து கேளுங்கள். परमेश्वर ने उसको पेड़ को दिखाया. தேவன் மோசேக்கு மரத்தை வெறுமனே காண்பித்தார். क्या करना करके बताए नहीं. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லவில்லை. इस पेड़ को क्या करना है, இந்த மரத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? प्रभु आप पेड़ को दिखा रहे हैं, क्या है? ஆண்டவரே நீர் மரத்தை காண்பிக்கிறீரே என்ன? मूसा ने क्या मांगा? மோசே கேட்டது என்ன? बोलिए, சொல்லுங்க. क्या मांगा? மோசே என்ன கேட்டான்? पानी मांगा. தண்ணீர் கேட்டான். परमेश्वर ने क्या दिखाया? தேவன் காண்பித்தது என்ன? पेड़ दिखाया. மரத்தை காண்பித்தார். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा. பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்க. आप कुछ मांगते होंगे, நீங்கள் எதையாவது கேட்பீங்க, लेकिन परमेश्वर कुछ दूसरा दिखाता होगा. ஆனா ஆண்டவர் வேற எதையோ காண்பிப்பாரு. मूसा ये नहीं पूछा, मैं पानी मांग रहा हूं पीने के लिए, लेकिन परमेश्वर पेड़ दिखा रहा. மோசே இப்படி சொல்லவில்லை, நான் கேட்டது தண்ணீர், ஆனால் ஆண்டவர் இப்படி மரத்தை காண்பிக்கிறாரே. पीने के लिए पानी है, लेकिन पी नहीं सकते हैं. குடிப்பதற்கு தண்ணீர் ஆயத்தமாக இருக்கிறது, ஆனால் அதை குடிக்க முடியாத தண்ணீர். पीने के लिए पानी दीजिए प्रभु. எங்களுக்கு குடிப்பதற்கு குடி தண்ணீரை தாரும். लेकिन परमेश्वर ने पेड़ को दिखाया. ஆனால் மாறாக ஆண்டவர் மரத்தை காண்பித்தார். मैं आपको एक बात बतलाने के लिए चाहता हूं. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். परमेश्वर ने ये नहीं बताया क्या करना है. தேவன் இதை சொல்லவில்லை, மோசே நீ என்ன செய்ய வேண்டும் என்று. पेड़ को लेके क्या करना करके परमेश्वर ने नहीं कहा. தேவன் சொல்லவில்லை மரத்தை வைத்து மோசே நீ என்ன செய்ய வேண்டும் என்று. लेकिन मूसा के अंदर एक प्रेरणा आई. ஆனால் மோசேக்குள்ளாக அதை பார்த்த உடனே உற்சாகம் வந்தது. पेड़ को हम पानी में डालें.
மரத்தை நான் தண்ணீரிலே போடட்டும். Many times this is happening in our lives. कई बार हमारे जीवन में बातें होती है. ये बात को समझ लीजिएगा. இந்த காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். बहुत बार हमारे जीवन में परमेश्वर थोड़ा कुछ बातों को ये दिखाएगा. அநேகருடைய வாழ்க்கையிலே अनेक நேரங்களிலே ஆண்டவர் கொஞ்சமாகத்தான் சில காரியங்களை காண்பிப்பார். और वो प्रेरणा देता है. அது நமக்குள்ளே ஒரு விதமான உற்சாகத்தை அள்ளிக்கொண்டு கொடுக்கும். केवल आप देखने के दृष्टिकोण से ही अपने जीवन को चलाने के लिए शुरू करेंगे, प्रभु दिखाइए 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 मैं चलूंगा, शायद आप आत्मिक जीवन में हार जाएंगे. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை வெறுமனே காண்பியும் காண்பியும் என்று சொல்லி இப்படி காண்பிக்கப்படுகிற காரியத்தை நம்பி செல்வீர்கள் சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வெற்றியிடம் காணப்படும். घर में जाके ये प्रार्थना नहीं करना, प्रभु आज कौन सा सब्जी बनना है, टमाटर का है या बैगन का है, दिखाइए. வீட்டில் போய் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டாம். ஆண்டவரே இன்றைக்கு எந்த காய்கறி கூட்டு வைக்கணும், தக்காளி கூட்டு வைக்கணுமா அல்லது கத்தரிக்காய் கூட்டு வைக்கணுமா, ஏதாவது காயை காண்பீங்கன்னு ஜெபம் பண்ணண்டாம். हे प्रभु दिखाइए प्रभु. ஆண்டவரே காயை காண்பீங்கன்னு ஜெபம் பண்ணண்டாம். दुकान में लौकी मिला है लेकिन मैं क्या खाना है प्रभु. ஆண்டவரே கடையில சொரக்கா தான் இருக்குது, நான் என்ன சாப்பிடணும்னு காண்பீங்கன்னு ஜெபம் பண்ணேன். दिखाइए प्रभु. காண்பீங்க ஆண்டவரே காண்பீங்க. ठीक है, ये तो हम लोगों का तो रोज की बात हो जाती है. இது நம்முடைய அன்றாட தினசரி வாழ்க்கையா இருக்குது. लेकिन कभी कभी शादी वगैरह की बात में भी लगे, प्रभु ऐसा लड़की को दिखाइए मैं उसे शादी करूं. சில நேரத்தில் திருமண காரியங்கள் வரும்பொழுது ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை காண்பீங்க, நான் திருமணம் செய்யட்டும். प्रभु ऐसा लड़का को दिखाइए उससे सही शादी करूं. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பையனை காண்பீங்க, நான் அவனிடத்துல திருமணம் செய்து கொள்ளட்டும். मैं आपको बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ऐसा अगर देखते देखते आप चलने के लिए शुरू करेंगे, இப்படி நீங்கள் பார்த்து பார்த்து ஓட்டம் ஓட நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் शायद आपको 10 बार शादी करना पड़ेगा. உங்களுக்கு ஒருவேளை 10 முறை திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். 10 लोगों का चेहरा दिखाएगा. ஏனென்றால் 10 பேருடைய முகம் உங்களுக்கு கண் முன்னாடி வரும். That is not God's way. वो परमेश्वर की तरीका नहीं है. God shows something, परमेश्वर कुछ दिखाता है, but that gives you an inspiration. लेकिन वो दिखाने की बात आपके अंदर एक प्रकार की प्रेरणा की बात को उत्पन्न करती है. आप पूछेंगे कैसा भैया, आप நீங்கள் கேட்கலாம், அண்ணா எப்படி எப்படி அது? अगर आप प्रेरितों के काम 16 अध्याय की देखिएगा, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரத்தை பார்த்தால், अभी समय नहीं है पढ़ने के लिए, இப்பொழுது வாசிப்பதற்கு நேரம் போதாது. आपको ये मैं बतलाने के लिए चाहता நான் हूं. உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். पौलुस और उसके साथियों को यात्रा करने में परमेश्वर सहायता कर रहा है. பவுலுக்கும் அவனுடைய உடன் ஊழியக்காரர்களுக்கும் அங்கே பிரயாணம் செய்வதற்கு அங்கே ஆண்டவர் உதவி செய்கிறார். सेवकाई में आगे बढ़ते जा रहे हैं. ஊழியத்திலே அவர்கள் முன்னேறி கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள். और कहां जाना है पवित्र आत्मा उनका अगुवाई कर रहा है. எங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வழி நடத்துகிறார். जब एक एशिया में जाने के लिए उन्होंने कोशिश किया, அவர்கள் ஆசியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்தபோது और परमेश्वर का आत्मा ने उनको रोका. பரிசுத்த ஆவியானவர் அவரை தடுத்தார். दूसरा रास्ता में जाने के लिए उन्होंने कोशिश किया, அங்கே மற்ற வழியிலே செல்வதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். फिर परमेश्वर का आत्मा ने रोका, திரும்ப பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தார். उनको समझ में नहीं आया பவுலுக்கு புரியவில்லை, क्या करना है प्रभु. என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? मैं आपको बतलाने के लिए चाहता हूं. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். उन्होंने प्रार्थना किया, அவன் ஜெபித்தான். पौलुस और उसके साथी लोग प्रार्थना करने लगे, பவுலும் அவனுடைய உடன் விளையாட்களும் ஜெபித்தார்கள். और उस समय परमेश्वर ने एक दर्शन को दिया. அந்த நேரத்திலே தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். मैं यहाँ जोर दे के कहने के लिए कहा, दिखाया. நான் இங்கே அழுத்தம் கொடுத்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் காண்பித்தார். क्या दिखाया? என்ன காண்பித்தார்? एक मकदोनिया का आदमी आके कह रहा है, आइए हमें मदद कीजिए. ஒரு மக்கதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து சொல்லுகிறான், வாருங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி अपने साथियों से बांटा. தன்னுடைய உடன் ஊழியக்காரரிடம் பவுல் அதை விவரித்தான். तुरंत உடனடியாக बाइबल बतलाती है, उन्होंने निर्णय कर लिया, निश्चय कर लिया, परमेश्वर मकदोनिया में जाने के लिए हमें अगुवाई कर रहा है. அவர்கள் உடனடியாக தீர்மானித்தார்கள், தேவன் நம்மை இப்பொழுது மக்கதோனியா செல்வதற்கு வழிநடத்துகிறார் என்று சொல்லி. लेकिन आप 16 अध्याय का पूरा पढ़िएगा, ஆனால் நீங்கள் 16 அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்த்தால் मकदोनिया का उस जवान से या आदमी से पौलुस की मुलाकात नहीं हुई, उल्टा में लिडिया से औरतों से मुलाकात हो रही है. மக்கதோனியாவிலிருந்து வந்த அந்த மனிதனிடத்திலே பவுல் சந்திக்கவில்லை, அதற்கு மாறாக அங்கே லீதியாள் என்று சொல்லி ஒரு சகோதரியிடத்திலே அங்கே சந்திப்பு நடக்கிறது. अगर आपका परमेश्वर कुछ दिखाता है, ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சிலவற்றை காண்பித்தார், उसके द्वारा आपके अंदर एक प्रेरणा को लाने के लिए चाहता है, அதன் மூலமாக ஆண்டவர் விரும்புவது உங்களுக்குள்ளே உற்சாகம் வரட்டும்.
वो प्रेरणा ஏவுதல் ஏவுதல் வருவதற்காக प्रेरणा को पैदा करता है. அங்கே உங்களுக்குள்ளே ஒரு விதமான ஏவுதலை அது உருவாக்குகிறது. फिर परमेश्वर एक बात को देखता है. திரும்ப அங்கே ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறார். क्या आप आज्ञाकारी रहते हैं ये देखता है. ஆண்டவர் என்ன திரும்ப பார்க்கிறார்? நீங்கள் கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கிறீர்களா? बस இவ்வளவுதான். बस. இவ்வளவுதான். जब मूसा को परमेश्वर ने पेड़ को दिखाया, மோசேக்கு ஆண்டவர் மரத்தை காண்பித்த போது उसने उठाकर पानी में डाला. அந்த மரத்தை எடுத்து மோசே தண்ணீரிலே போட்டான். वहां पर पानी मीठा हो गया. அங்கே தண்ணீர் மதுரமாயிற்று. भाई बहन बच्चों, आपको मैं बतलाने के लिए चाहता हूं. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லட்டும். आज ये परमेश्वर आपके जीवन में क्या चाहता है? आज्ञाकारी होने की बातों को चाहता है. இன்றைக்கு இந்த தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். इसी बात के लिए आपको परखता है. அந்த காரியத்தை வைத்துதான் உங்களை சோதிக்கிறார். क्यों? क्या ये मेरी बातों को मानने के लिए तैयार है? இவன் அல்லது இவள் என்னுடைய காரியத்தை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருப்பாங்களா? क्या मेरी बातों को समझने के लिए तैयार है? என்னுடைய காரியத்தை புரிந்து கொள்வதற்கு ஆயத்தமாய் இருப்பாரா? क्या मेरे तरीका को अपनाने के लिए तैयार है? என்னுடைய முறையை இவர்கள் கையாளுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களா? सिंपल, बहुत छोटी बात है. ஒரு சிறிய சாதாரண காரியம் தான். पेड़ को उठा के पानी में डालना. மரத்தை எடுத்து தண்ணீர்ல போடணும், அவ்வளவுதான். क्या होगा मालूम नहीं है. என்ன நடக்கும் தெரியாது. फिर से मैं कहने के लिए चाहता हूँ, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். छोटी सी बात है, ஒரு சிறிய காரியம் தான். मालूम नहीं है क्या होगा. என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. और पेड़ को उठा के पानी में डालना करके उनको जब प्रेरणा आई, மரத்தை எடுத்து தண்ணீர்ல போட வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஏவுதல் வந்த போது बस அவ்வளவுதான். आज्ञाकारी. அவன் கீழ்ப்படிந்தான். कभी कभी बातें दिखाई पड़ेगा. சில நேரங்களிலே காரியங்கள் காணப்படும். इसके लिए हमको आज्ञाकारी होना है. இதற்கு நான் கீழ்ப்படியணுமா? छोटी बात है. இது சின்ன காரியம் தானே. छोटी बात में भी परमेश्वर चाहता है कि आप आज्ञाकारी रहें. அந்த சிறிய காரியத்திலும் ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று. कभी कभी किसी को आप देखते होंगे, சில நேரங்களிலே யாரையாவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். आपके अंदर एक प्रेरणा चले आता है. உங்களுக்குள்ளே ஒரு விதமான ஏவுதல் வருகிறது. उसके चलते आप उसको मदद करने के लिए आपको परमेश्वर धक्का देता होगा. அது நிமித்தமாக அவருக்கு உதவி செய்ய ஆண்டவர் உங்களை ஒரு உந்தி தள்ளுவாராக இருக்கலாம். तुरंत आपके मन में ये आ जा सकता है, உடனடியாக உங்கள் மனதில் வருகிறது என்ன? इनको तो मैं नहीं जानता हूँ, இவரைத்தான் நான் அறியேனே, इनके लिए क्या मदद करेंगे? இவருக்கு நான் என்ன உதவி செய்யட்டும்? नो, नहीं है. इन बातों में परमेश्वर आपको जांचता है. இந்த காரியத்திலே ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார். आप अगर उसमें पास हो जाएंगे, நீங்கள் அதிலே தேர்ச்சி பெற்று விட்டால் परमेश्वर अपने को एक और नया प्रकाश में ले जाता है. ஆண்டவர் உங்களை இன்னும் ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளாக பிரகாசத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறார். अपने को एक और जगह पर प्रकट करने के लिए लोगों को ले आता है. இன்னும் தன்னை வேறு இடத்துல இன்னும் வேறு விதமாக வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் முயற்சி எடுக்கிறார். पढ़िएगा निर्गमन का 15 अध्याय का 25वां पद का या 26वां पद का पढ़िएगा. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். यहोवा परमेश्वर का वचन तन मन से सुने, उसके दृष्टि में ठीक है उसको करें, उसके आज्ञाओं पर कान लगाएं, उसकी विधियों को माने. मैंने जितने रोग मिस्रियों पर भेजा था एक भी तुझ पर नहीं आएगा. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். प्रभु अभी इन लोगों को चंगा करने वाला परमेश्वर करके दिखाने की आवश्यकता है. இப்பொழுது ஆண்டவர் தன்னை நான் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி காண்பிக்க அவசியம் உண்டாகிறது. इसीलिए इस प्रकार का वातावरण मन को लेके गया. இது நிமித்தமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையை அழைத்து செல்கிறார். लेकिन उस बात को समझने के लिए उनका आज्ञाकारी होने की आवश्यकता है. ஆனால் அந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு அங்கே அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். तन मन से आज्ञाकारी होने की आवश्यकता है. அவன் முழு மனதோடு உடலோடு அவன் கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर के दृष्टिकोण में जो सही है उसको पूरा करने की आवश्यकता है. தேவ பார்வையிலே சரியானவைகளை எல்லாம் இவனும் செய்து நிறைவேற்ற வேண்டும். उसके पहले ही परमेश्वर अपने को एक विपरीत रूप में या दूसरे ढंग से प्रकट नहीं कर सकता है. இதற்கு முன்பதாக ஆண்டவர் தன்னை வித்தியாசமாக அல்லது வேறு வித கோணத்திலே அவர் காண்பிக்கவே முடியாது. जब लोग आज्ञाकारी रहे,
ஜனங்கள் கீழ்ப்படிந்தால் अगले अध्याय में भी इसी बात को देखेंगे, அடுத்த அதிகாரத்திலும் இந்த காரியத்தை தான் பார்க்க लेकिन முடியும். उसके पहले मैं इस बात के ऊपर ज्यादा जोर देने के लिए चाहता हूँ. ஆனால் அதற்கு முன்பு இந்த காரியத்திலே கொஞ்சம் அழுத்தம் சொல்லி பேசுகிறேன். परमेश्वर अपने को प्रकट करने के लिए चाहता है, தேவன் தன்னை காண்பிக்க வெளிக்கொண்டு வர விரும்புகிறார். भिन्न भिन्न तरीका से अपने को प्रकट करने के लिए चाहता है. வேறு வேறு கோணங்களிலே தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். आपके जीवन में परेशानी दुख जब आता है, परमेश्वर अपने को प्रकट करने के लिए चाहता है. உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கம் சங்கடங்கள் வரும்போது ஆண்டவர் தன்னை காண்பிக்க விரும்புகிறார். अगर उस प्रकार के जगह में वे नहीं आते, परमेश्वर को एक चंगा करने वाला परमेश्वर करके वे देख नहीं पाते हैं. அவர்கள் இந்த இடத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் தன்னால் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி காண்பிக்க முடியாது. इस सुबह के समय இந்த காலை வேளையிலே हम गाते हैं, நாம் பாடுகிறோமே, ओपन माय आईज लॉर्ड, आई वांट टू सी जीसस. हे प्रभु मेरे आंखों को खोल ताकि मैं यीशु को देखूं. इस बात को तो गाते हैं, இந்த காரியத்தை பாடுகிறோமே, परंतु ஆனால் अगर सचमुच में आप परमेश्वर को देखना चाहते हैं, நீங்கள் उண்மையிலேயே ஆண்டவரை பார்க்க விரும்பினால் आपके और मेरे दिल में, உங்களுடைய என்னுடைய மனதிலே, हे प्रभु ஆண்டவரே इस दुख को, इस तकलीफ को मेरे जीवन में अनुमति किया है, இந்த துக்கத்தையும் இந்த கஷ்டங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறீர். तो क्या करने के लिए चाहता है? நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்? किस बात को प्रकट करने के लिए चाहता है? எந்த காரியத்தை எனக்காக வெளிப்படுத்த விரும்புகிறீர்? जो व्यक्ति इस प्रकार की बातों के लिए अपने को सौंपता है, எந்த மனிதன் இந்த காரியத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறானோ परमेश्वर उसके जीवन में नया काम करता है, தேவன் அவனுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை नया செய்கிறார், प्रकाश में लाता है. புதிய வெளிப்பாட்டை கொடுக்கிறார். और तुरंत क्या किया? உடனடியாக என்ன செய்தார்? आखिरी पद को पढ़िएगा. கடைசி வசனத்தை வாசியுங்கள். तब वे एलीम नाम करके एक जगह में आए, पानी के 12 सोते और 70 खजूर के पेड़ थे. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். अभी कितने लोग खजूर खाए हैं? எத்தனை பேர் இப்பொழுது பேரீச்சம் பழம் சாப்பிட்டிருக்கீர்கள்? अच्छा से हाथ उठा के நல்ல கையை உயர்த்தி காட்டுங்க. कितने लोग खजूर खाए हैं? எத்தனை பேர் அந்த பேரீச்சம் பழம் சாப்பிட்டிருக்கீங்க? हालेलुया, 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 हालेलुया. कितने लोगों का पसंद है? खाए तो है, कितने लोगों का पसंद है? எத்தனை பேருக்கு விருப்பம்? சாப்பிட்டிருக்கீங்க, ஆனா விருப்பப்படுறவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. जिसका खून की कमी रहती है उसको लोग कहते हैं खजूर खाओ. யாருக்கு இரத்த குறைவு இருக்கிறதோ அவர்களை பார்த்து ஆலோசனை சொல்லுவாங்க, பேரீச்சம்பழம் சாப்பிடு. जिसका अनिमिक है, जो उसको खून बढ़ नहीं रहा है, लोग कहते हैं क्या खाओ? खजूर खाओ, उसमें आयरन है. யாருக்கு இந்த இரத்த சோகைன்னு சொல்லி ஒரு வியாதி இருக்குதோ, இரத்தம் குறைவா இருக்குதோ அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, பேரீச்சம்பழம் சாப்பிடுப்பா, அதுல அயன் நிறைய இருக்கு, இரும்பு சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. हेलो, लोग किस बात के लिए चिल्ला रहे थे? ஜனங்கள் எந்த காரியத்துக்காக அங்க கூக்குரலிட்டாங்க? सादा पानी पीने लायक, बस. குடிக்கிற வெறுமனே அந்த தண்ணிக்காக தான் அவங்க கூப்பிட்டாங்க. न केवल परमेश्वर ने, जब मूसा ने परमेश्वर को पुकारा, மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரமல்ல, न केवल पानी मीठा रहा, அங்கே தண்ணி மதுரமானது மாத்திரமல்ல, अभी मिठाई देके परमेश्वर पानी पिला रहा. இப்பொழுது இனிப்பையும் ஸ்வீட்டையும் கொடுத்து ஆண்டவர் தண்ணீர் குடிக்க வைக்கிறார். हालेलुया, ஹalleluya. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, तुम पानी के लिए रो मत, நீ தண்ணிக்காக அழாத, परमेश्वर की ओर ताको. தேவனை நோக்கி பாரு. परमेश्वर मीठा पानी देके ஆண்டவர் இனிப்பு மதுரமான தண்ணியை கொடுத்து मिठाई भी देता है. உனக்கு இனிப்பையும் கொடுப்பாரு, ஸ்வீட்டையும் கொடுப்பாரு. पानी मांगने से परमेश्वर मीठा कर देता हमारे जीवन को. தண்ணீர் கேட்டதினாலே ஆண்டவருடைய வாழ்க்கையில முழுவதும் இனிப்பாக்கி விடுகிறார். केवल एक ही बात है, ஒரே ஒரு காரியம்தான், तन मन से आज्ञाकारी रहो. முழு உடம்பாலும் முழு மனதாலும் கீழ்ப்படிய வேண்டுமே. मेरी बातों को समझो, என்னுடைய காரியத்தை புரிந்து கொள், मेरे राहों पर चलो. என்னுடைய வழியிலே செல்லு. सिंपल. இது ஒரு சாதாரணமான காரியம். परमेश्वर हमें इस प्रकार का हृदय देने पाए. தேவன் நமக்கு இப்படிப்பட்ட இருதயத்தை தருவார்.